जय भीम, जय भीम, जय भीम, जोर से बोलो जय भीम, जय 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 भीम, जय भीम। अखिल इंडिय SC/ST ரயில்வே சங்கத்தின் சார்பில் விழுப்புரத்தில் சிறப்பு விழாவுக்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கும் தென்மண்டலத்தினுடைய உதவி தலைவர் அன்பு சகோதரர் கிருஷ்ணப்பன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் முன்னிலையை நடத்தி கொண்டிருக்கின்ற தென்மண்டலத்தினுடைய துணைத் தலைவர் இசைக்குமுத்து அவர்களை நம்ம எல்லாம் வரவேற்க அமர்ந்திருக்கின்ற இந்த கிளையினுடைய செயலாளர் அன்பு தம்பி சண்முகராஜா அவர்களை இந்த நிகழ்ச்சியில பல நல்ல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற தென்மண்டலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து இன்றைக்கு ஒர்க் ஷாப் டிவிஷனுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் ராகுல் ஆனந்த் அவர்களே, எக்ஸ்ட்ரா டிவிஷனுடைய தலைவர் ஜேம்ஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் தென்மண்டல தலைவராகவும் இந்நாள் தாம்பரம் பிரான்ச்சினுடைய தலைவரமாக இருக்கின்ற அன்பு சகோதரர் குமரேசன் அவர்களே, சென்னை கோட்டத்தினுடைய தலைவர் தியாகு அவர்களே, ஜோனல் ஐசன் செக்ரட்டரி சந்திரசேகரன் அவர்களே, பொன்மலை இணைக்கோட்டத்தினுடைய தலைவர் கருப்பையன் அவர்களே, செயலாளர் சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நல்ல பல கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கின்ற LRS VM பிரான்ச்சினுடைய தலைவர் பிரபு அவர்களே, செயலாளர் அன்பழகன் அவர்களே, GOC டீசல் லோகோஷன் பிரான்ச் ஆர் வெங்கட் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, கருணாகரன் அவர்களே, LRS TPK பிரான்ச் வெங்கடேஸ்வரன் அவர்களே, பாண்டியராஜன் அவர்களே, VRI பிரான்ச் பரசுராமன் அவர்களே, இளையராஜா அவர்களே, GOC ஓப்பன் பிரான்ச் எஸ் தேவேந்திரன் அவர்களே, நந்துசாமி அவர்களே, GOC மெடிக்கல் பிரான்ச் கே சக்திவேல் அவர்களே, வி பாலச்சந்திரன் அவர்களே, எனக்கு பின்னாலே நன்றியுரையாற்ற இருக்கின்ற அருமை சகோதரர் செந்தமிழ் பாண்டியன் இந்த கிளையினுடைய பொருளாளர் அவர்களே, இங்கு பெருநாளாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அகில இந்திய SC/ST ரயில்வே சங்கத்தின் சார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சகோதரி அவர்களை மறந்துட்ட அவங்க, அதாவது எனக்கு வயதானவர் கூட நான் இந்த இயக்கத்தை தான் இருப்பேன்னு சொல்லி சிறப்பாக பேசினாங்க. அவர்களுக்கு ஒரு நன்றி. நம்முடைய சகோதரர் அவர்களுக்கு நன்றி. குணசேகரன் 12 ஓய்வு பெற்றாலும் கூட இங்கே வந்து சிறப்பித்திருக்காக நன்றி. நம்முடைய விவேக் அவர்கள் வரவேற்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. வந்திருக்கின்ற எல்லோருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். ஏன்னா அருமை சகோதரர் கிருஷ்ணப்பன் அவர்கள் இந்த ஆபீஸை வாங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி மேற்கொண்டார். அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஆபீசர் கூட அவர் தூங்க விடுவேன். அடிக்கடிக்கு போன பண்ணி இந்தியா அடிக்கடி போன பண்ணி சார் அது சரியில்லை இது சரியில்லை. இந்த ஆபீசர் ரொம்ப ஆரம்பத்தில் வாங்குறதுல இருந்து இது கம்ப்ளீட் பண்ணி இதை முடிகிற வரைக்கும் முழு பங்கு இசப்பனுக்கு தான். அதில் வந்து யாரும் பங்கு எடுத்துட்டு கொள்ள முடியாது. அதனால் அந்த பங்கு வந்து அவர் பண்ணதுனால திபாபா அசோசியேஷன் வந்து we are giving the appreciation to our இசப்பன். ஏன்னா இசப்பன் வந்து முதல்ல இந்த கோட்டத்தினுடைய தலைவராக இருந்து அவருக்கு ஆக்டிவிட்டிஸ் தெரியும். எந்தெந்த யாரை எங்கெங்க கேட்கணும், எப்படி கேட்கணும், எந்த விதத்தில் கேட்கணுன்றது அவருக்கு தெரியும். அவர் எல்லாத்தையும் கேட்டு அது முடியலன்னா என்கிட்ட ஃபோனில் வருவேன், மா நான் இந்த மாதிரி சொன்னேன். நான் உடனே நான் ஃபோனில் போவேன்.
அதாவது அந்த கனெக்டிவிட்டி தொடர்ந்து இருந்தது. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆபீஸை வந்து இன்னைக்கு டிஆர் அவர்களுடைய தாராள மனசுல அவர்கள் நமக்கு வந்து இதை கொடுத்துருக்காருன்னா உண்மையில ஒரு மிக மற்ற மகிழ்ச்சி. டிஆர்எம் அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். டிஆர்எம் வந்து அங்க ஆபீஸ் சொன்னார் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி, இப்போ நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி. இன்னைக்கு அது 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அப்போ அந்த சங்கத்துக்கு வர பயந்தவங்கெல்லாம் அதிகாரிகள் இன்றைக்கு கூடுமான்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஜிஎம் சொல்றாரு, ஜிஎம் கூட நம்ம கூடுமா நம்ம நிகழ்ச்சிக்கு வரணும்னு காத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு சங்கம் வந்துருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள், இந்த சங்கத்தினுடைய இருக்கிற நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து யார் காலையும் மிதிக்கிறது இல்லை, ஆனால் நம்ம காலை எவன் வச்சாலும் அவனை ஒரு பதம் பார்க்காத விழுது. இது நம்மளுடைய சங்கத்தினுடைய சரித்திரம். அதனால அதிகாரிகளுக்கு தெரியும், அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்கள வந்து தொட்டாதான் கெட்டு போவான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அதிகாரிகள் முழு சப்போர்ட். இன்னைக்கு வந்து எல்லாம் சொல்றான் எஸ்ஆர்எம்க்கு அது இருக்குது இது இருக்குது, என்ன இருக்குது அவனுக்கு என்னன்னா இருக்குது, நமக்கு எல்லாம் இருக்குது. நமக்கு என்ன இல்லை, பிரேம்ல நான் மெம்பரு, தலைவர் மெம்பரு. பிரேம்ன்றது என்ன, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ரயில்வே எம்ப்ளாயிஸ் மேனேஜ்மெண்ட், ஐஎல். அதாவது ஹையர் லெவலில் இருக்கிற மிகப்பெரிய கமிட்டி. அந்த கமிட்டியில் ஜிஎம் தலைவர், நான் மெம்பர். இதை விட வேற என்ன வேணும் சங்கத்துக்கு? ஹையஸ்ட் ஃபார்ம் அது. ரயில்வேனுடைய மேனேஜ்மெண்ட்டை நடத்துகிற கமிட்டியில் ஜிஎம் தலைவர், நான் உறுப்பினர். அப்போ என்னை ஒதுக்கி இல்லையே, அப்போ நான் இருக்கிறேன்ல, அப்போ இது இல்லைன்னா தான் நீ எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டுமா, எஸ்பிஎஃப் கமிட்டியில் நம்ம மெம்பரு, ஆல் இண்டியா கமிட்டியில் நம்ம மெம்பரு, ஹவுசிங் கமிட்டியில் நம்ம மெம்பரு, செப்டி கமிட்டியில் நம்ம மெம்பரு, கேன்டீன் கமிட்டியில் நம்ம மெம்பரு, காலனி வெல்ஃபேர் கமிட்டியில் நம்ம மெம்பரு. எதில் நம்ம மெம்பர் இல்லை? நமக்கு ஒன்று எவ்வளோ சொல்ல முடியும்? அண்ணல் அம்பேத்கர் வாங்கி தந்த உரிமையை இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கிறோம். போராடி ஒவ்வொருத்தருக்கும் போராடி வாங்கி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கமும் சரி, அதிகாரிகளும் சரி, அதை கொடுக்கறதுக்கு பயப்படுறோம். பயப்படுறதில்லை, கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நமக்கு கொடுத்த அந்த ரிசர்வேஷனை பிரித்து இன்னைக்கு 10% இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க. அது என்ன 10%? என்ன சதவீதம்? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள். நாம தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்கள் பொருளாதார தாழ்த்தப்பட்டவர்கள். அவங்களுக்கு எவ்வளோ சிலிங்க? 8 லட்சம் ரூபாய், நமக்கு 2 லட்சம் ரூபாய். என்னடா நியாயம் இது? இந்திய நாட்டில் ஜனநாயகம் சொல்றாங்க, ஜனநாயக நாட்டில் இது நியாயமா? அன்னைக்கு அம்பேத்கர் எழுதுறாரு, எதுக்கு எழுதுறாரு இந்த ரிசர்வேஷனை? நாம காலகாலமாக அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நாதி எடுத்து கேட்பாரட்டு எவனா நம்மளை கூப்பிட்டு நமக்கு எந்த உரிமையை கொடுக்கல. பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிச்சு வேலை வரைக்கும் வந்திருக்குது, எவனை கொடுக்கல. அதை பார்த்தார் அம்பேத்கர். ஒரு இந்திய நாட்டினுடைய தலைமை சிப்பியா சட்டம் எழுதும் போது இது வாயில சொன்னா முடியாது, சட்டத்தின் வழிகளை எழுத்தாளர் சொல்லி சட்டத்தை எழுதி அதை அரசமைப்புல கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? இந்த மக்களுக்கு எஸ்சிகளுக்கு 15% ரிசர்வேஷன், எஸ்டிகளுக்கு 7% ரிசர்வேஷன் கொண்டு வந்தார். முதல்ல இந்த ரிசர்வேஷன் அறிமுகப்படுத்துறது யார் தெரியுமா இந்தியாவில்? அந்த அம்பேத்கர். ஏன் எழுதுறாரு சட்டத்தை? அன்னைக்கு தெரியும், இன்னைக்கு வர ஆட்சியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வர அதிகாரிகளாலும் சரி, இந்த மக்களை வாழ விட மாட்டாங்க, இந்த மக்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை சேர விட மாட்டாங்க. இந்த மக்களுக்கு இந்த உரிமை சேரனா சட்டத்தின் மூலமாக இருக்கணும். அந்த சட்டத்தை நாம இருக்கும் போதே எழுதணும்னு சொல்லி தான் எழுதியிருக்காரு. அந்த சட்டம் தான் இன்னைக்கு நம்மளை வாழ. இன்னைக்கு நான் இந்த ஒயிட் சட்டை போட்டுக்கிறேன், ஒயிட் ஷூ போட்டுக்கிறேன்னா யார் கொடுத்த பிச்சை? பாடத்திலிருந்து வந்துச்சா? இல்லை நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போனாங்களா? அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த ஒரே விஷயம் நீங்க ஞான சங்கத்தை யாரும் அடையாளம் கிடைச்சது அம்பேத்கர் தான். அவர் தான் சொன்னார், அவர் தான் முதல் தெய்வம். இங்க பேசுற சொன்னார்ல, அம்பேத்கர் தான் முதல் தெய்வம், அவர் தான் முதல் தெய்வம். இன்னைக்கு இருக்கிற எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு அவர் தான் அம்பேத்கர் தான் முதல் தெய்வம். அப்புறம்
வாழ்வு கொடுத்தது, லைஃப் கொடுத்தது. இன்னைக்கு அம்பேத்கர் சட்டம் இல்லைன்னா நம்மளாம் ரயில்வேல வந்துருக்க முடியுமா? இல்ல கவர்மெண்ட்ல வந்துருக்க முடியுமா? வெளியில போயிட்டு வேலையில்லா திட்டத்துல நின்று ரோடோட நின்றுக்க வேண்டியதான் நம்மளுடைய வேலையா இருக்கும். மரியாதை இன்னைக்கு ஒரு வேலை கௌரவம், அந்த கௌரவம் மரியாதை இன்னைக்கு தேடி தந்தது அண்ணல் அம்பேத்கர் தான். அந்த அம்பேத்கர் சட்டத்திலே உள்ள போட்டு பொருளாதாரத்தில் தாழ்த்தப்பட்டவர் சொல்லி ஒரு 10% கொடுத்துருக்காங்க அரசாங்கம். இப்போ இது நேரடியாக பண்ணாங்க, மறைமுகமாக பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்றா இல்லை. ரயில்வேல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல 2 லட்சம் வேகன்சிஸ் இருக்குது. 10 லட்சம் வேகன்சி ஃபில்லப் பண்ணாம காலம் தாண்டி கொண்டு வராங்க. 10 வருஷமா 2 லட்சம் வேகன்சி ஃபில்லப் பண்ணாம காலம் தாண்டி போறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம் சொல்லுங்க? ஃபில்லப் பண்ணா SC ST ரிசர்வேஷனை ஃபில்லப் பண்ணணும். 2 லட்சம் வேகன்சிக்கு எவ்வளவு வருது பாருங்க. 100 பேருக்கு 15 பேர் SC, ST 22 பேர், 100 பேருக்கு 22 பேர், 1000 பேருக்கு அப்படி கணக்கு போடுங்க. 2 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட 22,000 பேருக்கு மேல பண்ணி ஆகணும் ஒரு வருஷமும் அந்த வேகன்சி. அப்போ இந்த வேகன்சி நிறுத்ததுனால ரிசர்வேஷன் அடிப்படுது. 10 வருஷமா அந்த வேகன்சி ஃபில்லப் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு வருஷத்துக்கு பாருங்க ஃபில்லப் பண்ணியிருந்தா இன்னைக்கு ரயில்வேல ஒன்லி அவுட் கோயிங் தான், இன்கமிங் கிடையாது. நீங்க RRC எடுத்துனாலும் சரி, RRP எடுத்துனாலும் சரி, முன்னெல்லாம் RRP போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி போடுவாங்க நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா. இப்போ 5 வேகன்சி 10 வேகன்சி ஒரு நோட்டிபிகேஷன் வருது. RRC நீங்க பாத்தீங்கன்னா 3000 4000 எடுப்பாங்க. 6 மாசத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் வரும், நோட்டிபிகேஷன் வரும். ஆனா இப்போ RRC இருந்தாலும் சரி, RRP இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்கு எந்த நோட்டிபிகேஷன் வராது. இன் கேஸ் 3 வருஷத்துக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா அப்புறம் அது எடுக்கிறதுக்கு 3 வருஷம். அப்போ நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு 3 வருஷம், நோட்டிபிகேஷன் வந்து ரெக்ரூட்மெண்ட் முடிக்கிறதுக்கு 3 வருஷம். அப்போ 6 வருஷம் ஒரு ரெக்ரூட்மெண்ட் வர்றதுக்கு, ஒரு ஆள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ள வர்றதுக்கு 6 வருஷம். இது என்னது காட்டுது நீங்க சொல்லுங்க. ஆனா அவுட்டன் பாத்தீங்கன்னா ரயில்வேல என்னென்ன அவுட்டன் போயிருக்குதோ அப்படிதான் தொடர்ந்து போகுது, அதை விட அதிகமா போகுது. அது என்ன காரணம்? ஆள் இல்லை. ஆனா என்ன புது வண்டி விடுவாங்க, அந்த வண்டிக்கு தேவையான அத்தனையும் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஆனா ஆள் மட்டும் இருக்காது. 4 பேர் வேலையை ஒரு ஆள் செய்யணும். இப்ப அந்த 4 பேர் வேலையை ஒரு ஆள் செய்யணும். அந்த ஒரு ஆளே நம்ம பிளான் நடந்தது. சமீபத்தில் ஒரு சர்வே நடந்தது. ஒர்க் ஷாப் KNIT, லோகோ, ICF, எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப், ஏறக்குறைய இந்த ஒர்க் ஷாப்பில் கிட்டத்தட்ட KNIT வந்து ஒரு 5000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. எலக்ட்ரிக்கலில் ஒரு 1000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. லோகோவில் ஒரு 3000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்கிற அந்த KNIT, லோகோ, எலக்ட்ரிக் இப்போ ICF 30,000 ICF கூட வரல. கிட்டத்தட்ட அந்த ஒர்க் ஷாப்பையே இடமாற்றம் பண்ணுறாங்க. இடத்துக்கு என்ன இடமாற்றம் பண்றாங்க? எதுக்காக? 4th டெர்மினல் வரப்போதான் லீவ் ஆகுது. அந்த 4th 4வது மையம் ஆங்கில சொல்றாங்க. அந்த 4th டெர்மினல் வரப்போறதுக்காக ஒர்க் ஷாப்பே இடமாற்றம் பண்றாங்க. அப்படி இடமாற்றம் பண்ணா இவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்பை திரும்பி கட்டி தர முடியுமா? இவ்வளவு வேலையாளர் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா? இவ்வளவு வேலையாளருக்கு வேலை இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா? இது மிகப்பெரிய தந்திரம். என்ன தந்திரம்? SC ST ஒழிச்சு கட்டணும், ரிசர்வேஷன் வரக்கூடாது. இப்ப கிட்டத்தட்ட 10,000 12,000 வெளியே போனாங்கன்னா ரிசர்வேஷன் எங்க வரும்? கேள்விக்குரியா? இது மறைமுகமான அரசாங்கம் போடுற திட்டம். நம்ம நேரடியாக ரிசர்வேஷன் சண்டை போடுவோம், பிரச்சனை பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லாத ரொம்ப ஈஸியா நம்ம கண்ணை மூடிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. அம்பேத்கர் சட்டத்தை காலி பண்றாங்க.
இது அரசாங்கத்தினுடைய தந்திரம். இன்னைக்கு ஜாதி மதம் இதுதான் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கு. நான் ஒன்று உள்ள போனேன்னா அரசியல் பேசுற மாதிரி ஆயிடும். இப்போ இது அரசியல் மீட்டிங் இல்லை, நம்ம சங்கத்தினுடைய மீட்டிங். ஆனால் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா, ஜாதியாக இருந்தாலும் நம்ம தான் பாதிக்கிறோம், மதமாக இருந்தாலும் நம்ம தான் பாதிக்கிறோம். பாதிப்பு யாருக்குன்னா நமக்கு தான், மற்றவனுக்கு பாதிப்பு இல்லை. அதைத்தான் நாங்கள் வலிமையாக எதிர்க்கிறோம். தனியார் என்ன பிரைவேடைசேஷன் வந்ததுன்னா ஏன் எதிர்க்கணும்? எதுக்காக எதிர்க்கணும்? அதுக்கு என்ன காரணம்? மற்றவங்க எதிர்க்க மாட்டாங்கல்ல. எஸ்ஆர்எம் எதிர்க்கிறானா? எதிர்க்க மாட்டான். அவனுக்கு ஆதாயம் இருக்குது. இன்னைக்கு பிரைவேடைசேஷன்ல நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிரைவேடைசேஷன்ல இவன் தான் முதல் பங்கு. எல்லா இடத்துலயும் இந்த அவுட் சோர்சிங் வருது. பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங்னா பிரைவேடைசேஷன் வந்து கான்ட்ராக்ட் 3 வருஷம் 4 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு இல்லை 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு நடத்துவாங்க. அவுட் சோர்சிங் இருக்குது. அப்பப்போ வேலை முடிஞ்சு 6 மாசம் வேலை, 1 வருஷம் வேலை அவுட் சோர்சிங் வருவாங்க. அந்த அவுட் சோர்சிங் ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு இருக்குது. எஸ்ஆர்எம் தான் எல்லா இடத்துலையும் எஸ்ஆர்எம் எடுத்து ஆளுங்க வேலை வைக்கிறான், வேலை செய்யலாம். அவன் எடுக்க மாட்டான். எஸ்ஆர்எம் வந்து அவுட் சோர்சிங் எடுக்க மாட்டான், பிரைவேடைசேஷன் எடுக்க மாட்டான். அதுல பாதிப்பு யாருன்னா நமக்கு தான். நாம தான் எதிர்க்கிறோம். அகில இந்திய சிவில் ரயில்வே சங்கத்தின் சார்பில் 78 நாள் தொடர் மறியல் போராட்டத்தை பண்ணோம். ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணோம். ரயில்ல நடந்தோம், ஸ்டேஷன்ல நடந்தோம், ஒர்க் ஷாப்ல நடந்தோம், ரோட்ல நடந்தோம். ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் விழிப்புணர்வே ஒரு தொழிலாளிக்கு வந்தது. இந்த பிரைவேடைசேஷன் என்ன, அவுட் சோர்சிங் என்னன்னு சொல்லணும். நமக்கு பாதிப்பெல்லாம் முதல்ல நிர்வாகம் பண்ணிட்டாங்க. இப்போ பாதிப்பெல்லாம் அரசாங்கமே பண்ணுது. அரசாங்கம் எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சிடணும். வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்க போறது அரசாங்கத்துக்கு ரிசர்வேஷன் எங்க போகாது, ரிசர்வேஷன் பாலிசி எதிர கொண்டு வராங்க. அரசாங்க வேலை வாய்ப்பு இருந்தாலும் அங்கதான் ரிசர்வேஷன் இருக்கும். பிரைவேடைசேஷன் ரிசர்வேஷன் இருக்காது. கிளைம் பண்ணவே முடியாது. இப்போ எத்தனை கம்பெனி இருக்குது, ரிசர்வேஷன் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அரசாங்கம் இருந்தால்தான், அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பு இருந்தால்தான் ரிசர்வேஷனுக்கு நம்ம போராட முடியும், நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ அந்த அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பை டோட்டலா அரசாங்கம் காலி பண்ணுது. இப்போ முழுக்க பாதிப்பு யாருக்கு? எஸ்ஆர்எம்க்கா? எஸ்ஆர்எம் சார்ந்தவர்களுக்கா? நமக்கு தான். பாமர மக்கள் படிச்சுட்டு, அதாவது ரயில்வே முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இயக்கிய சட்டங்கள் வந்து ரீடர் தான். நம்ம பேரு வேலை செய்யும் போது கை நாட்டு வச்சு தள்ளி வந்தாங்க. அவங்களுக்கு வயசு கிடையாது, அவங்க எவ்வளவு வேலை செய்யணும் தெரியாது. அவங்க வந்தாங்க, அவங்க 2 வயசா இருக்கலாம், அவங்க உள்ள சேர்க்கலாம். பிரிட்டிஷ்காரனுடைய ரூலிங் கை நாட்டு வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சட்டத்துக்கு வந்து படிக்க தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் அதே சட்டம் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு வந்து 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதுன்னா ரயில்வே தான் வேலை கிடைச்சது, வேற எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கல. இப்போ அதே சட்டம் 10வது பாஸ் பண்ணிருக்கணும், கம்பல்சரியா பாஸ் பண்ணிக்கணும் வந்து. அது மட்டும் இல்ல, ஒர்க் ஷாப்ல அப்பாயின்மெண்ட் ஆகுதுன்னா அவர் டெக்னிக்கல் வேலை ஐடிஐ படிச்சிருக்கணும். இதெல்லாம் சட்டம். அம்பேத்கர் சட்டம் கிடையாது. ரீடர் ரைட் இருந்தா போறதுதான் சட்டம். அதெல்லாம் மாற்றினாங்க. எல்லாம் மாற்றிட்டு இன்னைக்கு எஸ்சி எதுவுமே கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்தாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க. ஆனா அது
தலை நிமிர்ந்து நிற்கிறோம். அம்பேத்கர் இயற்றிய சட்டங்கள், அம்பேத்கர் இயற்றிய பாதுகாப்பான சட்டங்கள் தான் இன்னைக்கு நம்ம பாதுகாக்கிறது. இது கொஞ்சம் முழுசு இல்லை, முழுசு இல்லை, முழுசாக நம்ம போராட்டங்கள் பண்ணணும். அரசியல் நீங்க பார்த்தா தமிழ்நாடு 44 எம்எல்ஏ இருக்காங்க, 44 சீட் எம்எல்ஏ சீட். எவனோ ஒரு வாய்ப்பு இருக்கலாம். எஸ்சிஎஸ்டி அதாவது அந்த பில்லு வரும்போது அவன் சீட் வளர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பார்லிமெண்ட் இங்க தேர்தலுக்கு வர எம்பிகள் எஸ்சிஎஸ்டி தேர்தலுக்கு வர எவ்வளவு வாய்ப்பு கிட்டத்தட்ட 117 எம்பி ஒரே ஒரு தடவை சேர்ந்தா வரலாற்றை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எந்த அரசியல் காத்திரப்படுறது அம்பேத்கர் சட்டங்கள் அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. நாம கேட்டால் அவங்களுடைய பார்லிமெண்ட் கேட்க மாட்டேங்குது. பாதியாக நம்ம போராட்டம் பாதிக்காவது கவர்மெண்ட்டுக்கு மீறி போறது. அப்ப நம்முடைய போராட்டங்கள் அம்பேத்கர் சட்டங்களை காப்பாற்றணும். அந்த சட்டங்கள் மூலமா இன்றைக்கு நாம நம்முடைய வருங்கால சந்ததியை கேட்க மாட்டாங்க. ரயில்வே கேட்க போறீங்க, நீங்க எல்லாம் எங்களெல்லாம் விட்டீங்களா, நீங்களாம் போராட்டலையா கேட்க மாட்டாங்க. கேட்பா, கண்டிப்பா கேட்போம். அந்த நாள் கேட்கறதா கண்டிப்பா போடணும். அந்த நாள் கேட்கும்போது நாங்க எது பண்ணணும் நீ பெருமையா சொல்லணும். உனக்காக தான் நாங்கள் வீதியில் இறங்கி போராடணும். அம்பேத்கர் சட்டங்களை காப்பாற்றணும் போராடினா எங்களுடைய கொள்கையாக சட்டத்தின் கொள்கையாக தான் நீங்க சொல்லணும். சும்மா சொல்ல முடியாது, போராடணும். அம்பேத்கர் சட்டங்களை நம்ம பாதுகாக்கணும்னா நமக்கு போராட்டம் வேணும். இன்னைக்கு நம்ம முழு சட்டங்களை எவ்வளவு இல்லை, அரசாங்கம் இல்லை, அதெல்லாம் சில கையை எடுத்துக்கணும். கையில் எடுக்கும்போது பல பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதையும் சமாளிக்கலாம் செய்யும். அதனால என்னுடைய கோரிக்கைலாம் பேசுறது ஆனா பழக வகையில் ஒழுங்காக வரணும். நான் பெருனா நீ பெருனா நம்ம எடுத்துக்கிறத தவிர விட்டு கொடுக்குற தன்மையை மனப்பாடம் உள்ள வரலன்னா நம்ம எப்படி நம்மளுடைய அம்பேத்கருடைய சட்டங்களை காப்பாற்றணும்? கொஞ்சம் இது நம்மளுடைய மூத்த சகோதரன் நான் கேட்கிறேன், எனக்கு சொல்லுங்க பதில். இங்க பேசுறது நல்லா இருக்கா தெரியும். இந்த ஒற்றுமையாளர்கள் உங்களுக்காக போராடுறது ஒன்னாகிறது. உங்களுடைய பிரச்சனைகளால் விட்டு கொடுத்து பொதுவான பிரச்சனை அம்பேத்கர் சட்டங்களை பதிப்பது அதுக்காக நாம இப்ப நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். அப்படி நினைச்சாலும் இயக்கமும் சரி, நம்முடைய வருங்கால சந்ததியும் சரி சிறப்பாக இருக்கு. இதை உங்களுடைய மூத்த சமூகம் சொல்றேன். இதை நான் அதாவது திட்டி கூட சொல்லலாம், கோபமாக சொல்லலாம், அப்படி சொல்லல. இது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு, என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா அம்பேத்கராலேயே திருத்த முடியாத சமுதாயம் நம்ம சமுதாயம், அம்பேத்கரே தோற்கடித்த சமுதாயம் நம்ம சமுதாயம். இதுக்கப்புறம் உதாரணம் சொல்ல வேண்டியது ஒன்று சொல்லுவாங்க பழமொழி, திருடன் திருடன் திருநாள் திருநாள் திருநூறு தவிர அவனை திருத்த முடியாது. திருடன் திருத்த முடியுமா? அவனை திருடணும். அந்த அளவுக்கு நாம போவோம். நமக்கு சூடு தோமை மாணவ எல்லாம் நமக்கு அம்பேத்கர் சட்டங்களை அவனை கையை வைக்கிறான்னா அவனை ஏற்றுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. பொறுப்பு இல்லையா? நம்ம அதை வேடிக்கை பார்த்து நிற்க முடியாது. மற்றவங்க கேட்க மாட்டாங்க, விசாரணை கேட்பானா? மற்ற பிரச்சனை கேட்காது. ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. பாதிப்பு யாருன்னா கேட்கலாம். நாம தான் முன்னாடி நாம தான் கேட்கணும். அதனால யாரும் யாரும் நீ இங்க முக்கியமான இளைஞர்களாக நீ வந்தீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டு நாங்க நிற்போம். உங்களுக்கு முன்னாடி நான் திரையில் எந்த பாதிப்புனா அதை நாங்கள் இளைஞர்கள் காணும். அதனால எதுக்கு பயப்படாது.
அது நீங்க எல்லாம் ஒன்றா சேரும். உங்களுக்கு 1000 பேர் இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றா இல்லை. அண்ணன் கொடுக்கணும், தம்பி கொடுக்கணும், தங்கச்சி கொடுக்கணும், அம்மா கொடுக்கணும், அப்பா கொடுக்கணும், மாமன் கொடுக்கணும், மச்சான் கொடுக்கணும், எல்லாரும் பல குடும்பம். அந்த குடும்பத்தை நம்ம ஏற்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகிறோம். பொறுமை இல்லை. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். எல்லாருக்கும் மனசு ஏற்குது, அட்ஜஸ்ட் பண்ணி சரி நம்ம சொல்றதானே பண்ணணும். அதை ஏற்கனவே ஏற்கிட்ட நடத்தி நீங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடத்தணும் தான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். பேசணும்னா ஏன்னா இதுதான் இன்னைக்கு நாம அமெரிக்காவின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை. இதை நம்ம யாரோ நம்ம வேலை வச்சு நம்ம ரைட்ல இருக்கிறோம். நமக்கு என்ன பதில் செய்யக்கூடாது. நாளைக்கு நமக்கு வேலை செய்ய நம்மளே வெளியாக எல்லாம் பண்ணிக்கிறோம். இப்போ எப்போதான் ரைட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 வருஷம் சர்வீஸ், 55 வருஷம் வெளிநாட்டு. நம்ம அதே கிட்டத்தட்ட 35 பேர் வெளிநாட்டுருக்காங்க இந்த சட்டத்தில். இப்போ நாளைக்கு நமக்கு வராது. அதனால நீங்க தயவு செய்து இந்த இயக்கம் தான் உங்களுக்கான இயக்கம். இந்த இயக்கம் தான் உங்க உரிமையை பாதுகாக்கிற இயக்கம். இந்த இயக்கம் தான் நீங்க பாதிக்கப்படும் போது முதல்ல இந்த கேள்வி கேட்கிறது. இந்த இயக்கம் தான் எல்லா அட்டாசிட்டிகளும் எல்லா அவமானங்களையும் காக்கிறது. இந்த இயக்கம் தான் உங்களுடைய சகோதரர்களுடைய இயக்கம். எல்லாமே அம்பேத்கர் சமத்துவம். அந்த சமத்துவ இயக்கம் இதுதான். இங்க ஜாதி மத மொழி இனத்துக்கு வேலையே நாம் எல்லாமே ஒரே தான். அதனால நான் கேட்கிறதா இந்த இயக்கத்துக்கு ஒரு முழு ஆதரவு. நீங்க செக்ரட்டரி வேலை செய்ய நீங்க ஒரு வேலை செய்யுங்க. அவருக்காக எதிர்பார்க்கிறீங்க. நீங்க ஒரு வேலை செய்யுங்க. உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் போது நான் சின்ன வயசுல இருக்கும்போது 23 வயசுல சக்கரை வந்து சொன்னல எனக்கு முன்னாடி தலைவராக இருந்தாங்க. அவங்களால எதிர்பார்க்கறது நான் போய் வேலை செய்யலாம். அப்ப வேலை செஞ்சா எல்லா பதவியும் எனக்கு தெரியும். நான் எந்த பதவியும் கேட்க எல்லா பதவியும் எனக்கு கேட்கறேன்னா நான் வேலை செய்யலாம். உண்மையா உழைப்பு. அந்த உழைப்பை இந்த சட்டத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களுடைய சந்ததியும் பாதுகாக்கிறோம். இந்த இயக்கமும் பாதுகாக்கிறோம். இதுதான் என்னுடைய உங்களுக்கு மத்தியில் இதுல நாம எல்லாத்தையும் பார்க்கணும். நாம சகோதரர் அந்த உணர்வை என்னைக்குமே வச்சுக்கணும். இதை மத்தியில் இது எல்லாரையும் ஒன்றிணைத்து இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரே கொடி அம்பேத்கருடைய அந்த பெயரில் அவருடைய அந்த கொடியை நான் நிற்கிறேன்னா இதெல்லாம் இப்போ மத்தியில் சொல்லணும்னு தான். உங்களுக்கு நான் உறுதிமொழியை தரேன். உங்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் இந்த இயக்கம் உங்களுக்கு முன்னாடி உங்களை ஒற்றை பார்த்த இயக்கம் இது இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் நாங்கள் வேலை செய்வோம். செக்ரட்டரி சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். அதுக்காக நீங்க வேலை செய்யாமல் இருக்கிறதோ நீங்க வராமல் இருக்கிறதோ பண்ணாங்க. நீங்க வாங்க, சங்கத்தை வேலை செய்யுங்க. அவங்க செய்யாத வேலையை நீங்க செய்யுங்க. அந்த புகழ் உங்களுக்கு வரணும், அந்த புகழ் சங்கத்துக்கு வரணும். அது அடுத்த பதிவு முழு வரப்படும். அதனால அவங்க செய்யறதுக்காக நீங்க ஒதுக்கிங்கன்னா எல்லாமே ஒதுக்கி போனா யாரு இருப்பாங்க? அதனால பால் ஊத்துற கதை தான். அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி மத்தியில் சொல்லி யாரும் உட்கார வச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து காப்பு தண்ணி கொடுத்து அவங்களுடைய குறைகளை கேட்டு அவர் நிகழ்ச்சி பண்ணால் அவரோட இருந்து இந்த விழுப்புரம் பிரான்ச்சுடைய சகோதரர் அனைவருமே சிறப்பாக வேலை செய்திருக்கீங்க. எல்லாரும் நிர்வாகிகளும் நான் மனமார்ந்த பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் வந்திருக்கிற அனைத்து சகோதரர்களையும் நான் மனமாற வாழ்த்தி வணங்கி இந்த இயக்கம் உங்களுக்கான இயக்கம். இதில் நிச்சயமாக உங்களுடைய முழு ஒத்துழைப்பு ஆதரவும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறோம். அமெரிக்காவுடைய பிறநாள் சிறப்பாக செய்யுங்க. மறந்துடாதீங்க.
நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா கூட அம்பேத்கர் வந்தக்கூடாது. அம்பேத்கர் தான் நமக்கு தெய்வம். அவருடைய அந்த சேவை தான் இன்னைக்கு நாம் மனுஷனை நம்ம உருவெடுத்து அடையாளம் காட்டி மரியாதையும் மதிப்பும் கௌரவம் கொடுத்தது அம்பேத்கருடைய அந்த சட்டங்கள், அவர் வாங்கிட்ட உரிமைகள் தான். அவரை மறக்காம அம்பேத்கரோட எல்லா இடத்திலும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லோருக்கும் வருகின்ற அம்பேத்கரோட வாழ்த்துக்களையும் பிறநாள் வாழ்த்துக்களையும் புதிய தமிழ் புத்தாண்டு வருவது அதற்கு முன்னதாக வாழ்த்து தெரிவித்து இந்த விழாவில் அனைவரும் மனமாக நான் வாழ்த்து சொல்லி விடுகிறேன். நன்றி.